சின்ன ஒரு நினைவூட்டல் பண்ணிட்டு நான் என்னுடைய செய்திகளை போலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம விடுதலை பெற்ற நாட்டுல வாழ்றோம். ஆனா இந்த விடுதலை சாதாரணமா கிடைச்சது. இந்த விடுதலையினுடைய பின் விளைவுகள், அதாவது இந்த விடுதலை பெறுவதற்காக நாம எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தந்தை, தாத்தா, அப்பாரு, இவங்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் விடுதலைக்காக, அதாவது விடுதலைன்னா எப்பேற்பட்ட விடுதலைக்காக. இன்னைக்கு நாங்க ஒரு பூங்கால உட்காந்து பேசுறோம். இந்த மாதிரி எல்லாம் அவங்க அன்னைக்கு ஒரு 4 பேர் உட்காந்து பேச முடியாதுங்க. இரவு 12 மணி வரைக்கும் நம்ம மின்விளக்கு எரிக்கிறோம். அன்னைக்கெல்லாம் மாலை 6 மணிக்கு தான் மின்விளக்கே போடணும். 1 மணி நேரத்துல மின்விளக்க அமைச்சிடணும். யோசிச்சு பாருங்க. மின்விளக்கு கண்டுபிடிச்சதை இரவு நேரத்துல பயன்படுத்துறது தான். அதை பயன்படுத்துவதற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அவ்வளவு அடிமைப்பட்டு இருந்த நம்மளை ஒரு எழுத்தால் மீட்க வேண்டும் என்று சீர்கொண்டு எழுந்து வந்தவர் தான் பாரதியார். நீங்க கேட்கலாம், எழுத்தால ஒரு நாட்டின் தலையெழுத்தையே எழுத முடியுமான்னா எழுதி காட்டினவருங்க பாரதியார். தன் கவிதையால், தன் எழுத்தால், தன் எழுத்தின் சொல் வலிமையால் மக்களுக்குள் விடுதலை என்கின்ற அந்த விதையை விதைத்து அது மரமாக வேரூன்றி வளர்வதற்கு வழிவகை செய்த மகாகவி. அதனாலதாங்க அவருக்கு பேர் மகாகவி பாரதியார். நீங்க இந்த பாரதியாருங்கிறத சில பேர் சில விதமாக சொல்லுவார்கள், இன்னும் சில பேர் வேறு விதமாக சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லட்டுங்க. ஆனா நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அவர் விடுதலை கிடைக்கணும்னு ஒரு நாள் கூட ஒரு எழுத்து கூட எழுதலை. விடுதலை கிடைச்சிருச்சு, அந்த விடுதலையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் மக்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விடுதலை கட்டி காக்க வேண்டும். இது எங்கள் தாய் நாடு, எங்களை நாங்கள் தான் ஆளணும். எவனோ ஒருத்தன் ஆள்றதுக்கு நாங்க ஏன்டா உனக்கு அனுமதி கொடுக்கணும்னு எழுத்தால் கேள்வி கேட்ட பாரதியார். சிந்திச்சு பாருங்க. அதாவதுங்க, பாரதியார் அவர்கள் இறந்து 25 வருஷம் கழிச்சுதான் நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைச்சது. அவர் அதற்கு முன்னாடியே ஒரு பாடல் எழுதுறாரு. என்ன பாடல் எழுதுறாரு பாருங்க. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று ஆடுவோமேன்னு எழுதுறாருன்னா ஒரு பாடல். நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ இதை எப்படி நீங்க எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு விதமான இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகள் நோக்கி நீங்க ஒரு திட்டம் திட்டுவீங்க. அந்த திட்டத்துல நீங்க வெற்றி பெறுவீங்களான்னு எதிர்பார்க்காதீங்க, வெற்றி பெற்று விட்டேங்கிற நம்பிக்கையில போங்க. இது அதோட ஒப்பிட்டு பாருங்க. அப்பதான் இந்த கவிஞனுடைய ஆளுமை உங்களுக்கு புரியும். இந்த கவிஞன் எவ்வளவு சீர்கொண்டு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாடல்களை முன்னிறுத்தியே விடுதலைக்காக போராடிய வீரர்கள் நான் ஒரு சில பெயர்களை மட்டும் குறிப்பிடுறேன். இதுல நீங்க எல்லாம் என்னன்னா, ஏன் ஒரு சில பெயர்களை மட்டும் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இந்த பெயர்களை நாங்க சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களை இன்னைக்கு பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த வலைத்தளங்களும் அந்த பெயர்களை அடிச்சு பாருங்க, அவங்களுடைய வரலாறுகளை வாசிச்சு பாருங்க. உண்மையிலேயே உங்க கண்கள் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வடிந்தே தீரும். அதுல நான் முதல்ல குறிப்பிட விரும்புறது பத்மா மாசாணி அம்மாளுங்கிற இந்த ஒரு பெண். இவங்க எப்பேற்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதியாருக்கும் இவங்களுக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது. பாரதியார் இவங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அவ்வளவு பெரிய நட்பு கொண்ட பத்ம மாசாணி அம்மாள் நிறமாச கர்ப்பிணியாக சிறைச்சாலைக்கு சென்றார். எதுக்காக போனாங்க? சிறைச்சாலைக்கு போய் நமக்கு விடுதலை வேணும், எனக்கு பின்னாடி வர என்னுடைய தலைமுறைகள் அடிமை இல்லைன்னு சொல்றதுக்காக போனாங்க. ஒரு நிறமாச கர்ப்பிணி. சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்ததுங்க. என்னன்னா, இனிமேல் நாங்க இந்த போராட்டத்துல பங்கேற்க மாட்டோம், அதாவது விடுதலைக்கான போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க. அது மன்னிப்பு கடிதம் மாதிரி. இதே பத்மா மாசாணி அம்மாள்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த அம்மா தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.
சிறையிலே இருந்தாங்க. சிறையில இருந்தும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா காந்தியின் வழியில் செய்து காட்டினார்கள். பத்ம மாசாணி அம்மா ஒண்ணு. இன்னொரு பெண்ணை நான் சொல்றேன் பாருங்க, இவங்களும் ஒரு பெண் போராளி தான். நான் ஏன் பெண் போராளிகளையே பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இவங்களெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இது அமையும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். லீலாவதினு ஒரு பெண்ணுங்க. இந்த பெண் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பகுதி கேரளா கிட்ட இருக்கு. முதல்ல கேரளா மாநிலம், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் கிடையாது. மதராசப்பட்டினம்ங்கிறதா ஒரே மாநிலம். இதெல்லாம் சேர்ந்ததான் மதராசப்பட்டினம். அப்படிதான் இருந்தது. மொழிவாரியாக அப்புறம் தான் பிரிக்கப்பட்டது. அப்போ அந்த பகுதியில விடுதலைக்காக போராடிய அந்த பெண் தமிழ் பெண் தான், லீலாவதினு பேருங்க. இந்த பெண் எப்படி போராடி, எதுக்காக போராட்டம்னா அந்நிய துணிகளை எதிர்த்து போராடுறது, அந்நிய பொருட்களை மறுத்து போராடுறது. அதாவது வெள்ளக்காரர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த பொருளையும் இந்தியர்கள் வாங்கக்கூடாது, இந்தியர்களே உற்பத்தி பண்ணி இந்திய பொருட்களையே வாங்கி பயன்படுத்தணுங்கிற அந்த போராட்டத்தை முன்னெடுத்து மிக செம்மையா கொண்டு போறாங்க. அப்ப இந்த வெள்ளக்காரன் யோசிக்கிறான், இதை தடுக்கணும்னு யோசிக்கிறான். அப்ப என்ன பண்றான்னா அந்த லீலாவதிங்கிற பெண்ணோட சேர்த்தி, ஏன் அந்த லீலாவதியை மட்டும் குறிப்பிடுறேன்னா அவங்கதான் தலைமை தாங்கினவங்க. அவங்க கூட 199 பெண்கள் சேர்ந்துதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. அவங்க பெயர்கள்லாம் முதல்ல இருந்தது, பிற்காலத்தில் அதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. அதெல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்படி அந்த லீலாவதி கூட சேர்ந்து அந்த 199 பேர், மொத்தம் 200 பேரை ஒரு கனரக வாகனத்துல ஏத்திட்டு அந்த பக்கம் கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெண்களை மன வலிமையை குன்ற செய்யணும். அதாவது மன வலிமையா இருந்தா தானே போராட முடியும். அந்த மன வலிமை இருக்கக்கூடாதாம். அந்த மன வலிமையை அவர்களுக்கு இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக யாரும் செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சானுங்கள். அதுதான் பெண் கழுத்தில் கட்டியிருக்கும் திருமாங்கலியத்தை அறுப்பது. 200 பெண்களுக்கு, சிந்தித்து பாருங்கள், கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது தாலி மாத்தும் நிகழ்வு நடக்கும். அது மரபு. தாலி அறுக்கும் நிகழ்வு நடக்காது. இது ஒரு சதி செயல் மட்டுமல்ல, இந்த பெண்களை பார்த்து மன வலிமை. அதாவதுங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீ ஒரு சண்டையில ஜெயிக்கணும்னா கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனை ஓங்கி குத்துனா அத்தனை பேரும் பயந்துருவாங்க. உன் வெற்றி பாதி உறுதியாகிவிடும் என்பார்கள். அதைத்தான் இவன் முயற்சித்தான். யாருங்க? ஆங்கிலேயன் முயற்சித்தான். ஆங்கில படை தளபதிகள் முயற்சி செஞ்சாங்க. செஞ்சு இவங்களுக்கு மன வலிமையை குறைக்க வேண்டும் நினைத்தார்கள். ஆனா அங்கதான் இங்க தோத்தானுங்க. அந்த பெண்களுடைய தாலி அறுத்தது மட்டும் இல்லாம திருப்பி அந்த பெண்கள்லாம் அடுத்த நாள் போராட்டத்துக்கு நின்னாங்க பாருங்க. அவன் அங்கேயே செத்து போயிட்டானு. ஆங்கிலேயன் அங்கேயே செத்து போயிட்டான். இந்த பெண்கள்லாம் அப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீ இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு செஞ்சிடக்கூடாதுன்ற நான் வலிமையோட நிக்கிறேன்னு நின்று காட்டி வலிமையை ஊட்டினார்கள். அதற்கு அவர்களுக்கு துணையாக இருந்தது பாரதியின் பாடல். பாரதியாரோட பாடல் தான் அந்த துணையாக இருந்தது. பாரதியார் பாடல்கள் பாடிதான் அவர்கள் போராடினார்கள். அடுத்தது இன்னொரு பெண்மணி, நான் இந்த பெண்மணியோட சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் நம் வரும் வாரங்களில் தொடர்ந்து விடுதலை, இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதுமே நம்ம அந்த விடுதலை பற்றி வீரர்கள், அதை சார்ந்த வீரர்களை நம்ம பேசுவோம். அடுத்து நான் அவங்க கூட பகிர்ந்தக்கூடிய மாபெரும் வீராங்கனை யாருனாங்க, சொர்ணாம்பாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இந்த சொர்ணாம்பாள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி ஒரு 4 வரி ஆவணம் தான் இருக்குது. இன்ன வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கு. ஒரு 4 வரியில இருந்து ஒரு 6 வரிக்குள்ள தான் இருக்கு அவங்க ஆவணம். இவங்க எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்கிற எந்த குறிப்புமே கிடையாது. ஆனா இவங்க தண்டிக்கப்பட்ட இடம் மட்டும் குறிப்புல இருக்கு, மதுரை. மதுரை அந்த கள்ளழகர் காட்டலிங்க. எதற்காக இந்த அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா, இந்த அம்மாவும் அதே தான், ஆங்கிலேயர்களுடைய அந்த துணி எரிப்பு போராட்டத்துல ஈடுபட்டவை. ஆங்கிலேயர்களுடைய அந்த துணி எரிப்பு போராட்டத்துல ஈடுபட்டு இந்திய துணிகளை தான் உடுத்தணும்னு போராட்டம் பண்ணுவீங்க. ஆங்கிலம் மாத்தான், இதையும் தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். என்ன பண்ணா, இந்த சொர்ணாம்பாலை கடத்திட்டு போய் சொர்ணாம்பாலோட பங்கு பெற்ற எல்லா பெண்களையும் அன்னைக்கு பிடிச்சிட்டு போறான். பிடிச்சிட்டு போய் அந்த கள்ளழகர் காடுன்னு தான் இன்னைக்கும் குறிப்புகள் சொல்லப்படுது. அதை பற்றி மேற்கொண்டு நிறைய விவரங்கள் சேகரிக்கப்பட முடியல. நீங்க இதெல்லாம் இந்த சமூக வலைதளங்களை பார்க்கலாம். ஒரு பெண்ணின் அனுமதியின்றி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் இல்லை, பல பெண்களின் அனுமதி இன்றி
ஒரு ஆங்கில அரசு தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய அடக்குமுறையும் நிலைநாட்டுவதற்காக உடம்பில் இருக்கும் அனைத்து துணிகளையும் உருவினார்கள் என்று சொன்னால் இதை நம்மளால ஏத்துக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு நினைவு வரலாம், என்னப்பா சங்கர் படத்துல வர அந்த இந்தியன் காட்சி சொல்ற மாதிரியே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நினைவு வரலாம். உண்மை சம்பவத்தை தான் இயக்குனர் சங்கர் அவர்கள் அந்த படத்தில் ஒரு காட்சியாக வைத்தார். அதில் நடித்தவர் தான் சுகன்யா அவர்கள். இது உண்மை சம்பவம் தோழர்களே. படத்துக்காக அது எடுக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் நடந்த சம்பவம் தான். ஆனால் படத்தில் சுகன்யா அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் சொர்ணாம்பாள் அவர்கள் நிலைமை என்னானது என்று நான் சொல்கிறேன். அவர்கள் இந்த நிகழ்வு நடக்கிறது, அவர்களோட இந்த சொர்ணாம்பாள் குழுவினருடைய எல்லா உடைகளையும் உருவிட்டு அவங்களுடைய உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் காட்டில் விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. அடுத்த நாள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த நாள் அந்த சொர்ணாம்பாள் தலைமையில் விடுதலைக்காக போய் நின்றார். அப்ப அந்த பெண் சொன்னது, என் உடை மீது நீ கை வைக்கும் உரிமை உனக்கு இல்லை, நீ அப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்வேங்கிறனால தாண்டா எங்க நாட்டை உங்கள்கிட்ட ஆடுறதுக்கு நாங்க கொடுக்க மாட்டேங்கிறோம், இதனால தாண்டா நாங்க போராடுறோம்னு களத்தில் சொல்லாமல் நின்று போராடிய வீரமங்கை சொர்ணாம்பாள். இந்த சொர்ணாம்பாளை பத்தி ஒரு அழகிய நூல் ஒண்ணு இருக்குதுங்க. எங்க தமிழ் இலக்கிய பேரவையில் இருக்கக்கூடிய திரு தமிழ் அமுதம் ஐயா அவர்கள் பாவை என்கிற நூலில் இந்த பெண்களை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கார். பாவைங்கிற நூல்ல எழுதியிருக்கார். நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த பாவை நூல் வெளியில கிடைக்க வாய்ப்பு இல்லை, எங்க கிட்ட தகவல் சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு அந்த நூல் தருவோம். இப்படி அந்த சொர்ணாம்பாள் அவர்கள் அடுத்த நாள் போய் விடுதலைக்காக போராடினார்கள். ஆனால் நீ நான் சொன்னேன் இல்லையா, சுகன்யா அவர்களை போல் வாழ்வு அவருக்கு அமையவில்லை என்று. அவர் கொஞ்சம் காலத்திலேயே உடல் நோய் விட்டு இறந்து போனார். இப்ப இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல மத்திய அரசு ஒரு போட்டோ நிகழ்ச்சி, அதாவது விடுதலைக்காக போராடிய வீரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில நான் போய் கலந்துகிட்டேங்க. அப்போ இந்த புகைப்படங்கள்லாம் அவங்க தான் வச்சிருந்தாங்க. மத்திய அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்துச்சு. சிந்திச்சு பாருங்களா. அது எல்லாமே என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த விடுதலை போராட்ட வீரர்களினுடைய போட்டோ அணிவகுப்புங்க. அப்படி வரிசையா ஒவ்வொரு போட்டாவும் பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி 2 அடி அப்படியெல்லாம் உயரமா எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க விடுதலைக்காக எப்படியெல்லாம் போறாங்கிற ஒரு 4 வரி குறிப்புகளும் எழுதப்பட்டிருக்கு. அதுலதான் இந்த சொர்ணாம்பாளை எனக்கு படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பத்ம மாசாணி அம்மாளையும் நான் அங்கதான் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது போக நான் அவர்களை பற்றி வேறு இடங்கள் எல்லாம் பல நூல்களை நான் படித்திருக்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒருத்தர் உதவி செய்யறாங்க, அந்த உதவி செஞ்சவருக்கு நம்ம இன்னைக்கு தேங்க்யூன்னு சொல்றோம். சில பேர் தமிழ்ல நன்றிங்க. நாமெல்லாம் விடுதலை உணர்வோட வாழ்வதற்கு, நாமெல்லாம் விடுதலை பெற்று இன்று வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கும் உறுதுணையாக இருந்த இந்த விடுதலை வீரர்களை நாம் என்றென்றும் நன்றியோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. இது போன்ற பதிவுகள் இன்னும் தொடரும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.